ஹாய்! இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் சாக்லேட் பிளாண்டி தான் பண்ணலாம். சரி ட்ரை பண்ணலாம். சும்மா ப்ரௌனியே பண்ணிகிட்ருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு, ஒயிட் சாக்லேட் பிளாண்டி வந்து பண்ணி பார்த்தேன். சூப்பராக வந்துருந்துச்சுங்க. ரிசல்ட் வந்து அவ்வளோ பக்காவாக இருந்துச்சு. இதுக்கு வந்து நம்ம ப்ரௌனி ஒயிட் சாக்லேட் ப்ரௌனினா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் சுகரே சேர்த்து பண்ணுவாங்க. ஒயிட் சாக்லேட் பிளாண்டினா வந்து ஒயிட் சுகர் ப்ளஸ் ப்ரௌன் சுகர் சேர்த்து பண்ணுவாங்க. இல்லைனா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரௌன் சுகர்லேயே பண்ணுவாங்க. நான் வந்து ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி தான் பண்ணேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் சுகர் சேர்த்து தான் பண்ணேன். நெக்ஸ்ட் டைம் பண்ணையில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரௌன் சுகரில் பண்ணி பார்க்கணும். ப்ரௌன் சுகரில் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அந்த கலர் மட்டும்தான் வராதே தவிர டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் இல்லையா? இதே வந்து நம்ம ஒயிட் சுகரில் பண்ணோன்னா அந்த கலரு டேஸ்ட்டு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சேம் வைஸ் தான். ஓகேவா? நம்ம ஒயிட் சாக்லேட்டோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா, ப்ரௌனி விட செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. ஆனால் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. மேலே வந்து பார்த்திங்கன்னா டாப்பிங்ஸாக நான் வந்து மில்க் சாக்லேட்டும் டார்க் சாக்கோ சிப்ஸும் தான் சேர்த்துருந்தேன். சூப்பர் ஃபஜ்ஜியாக மாய்ஸ்டாக அப்படியே சாக்லேட்டி அந்த பிளாண்டி கட் பண்ணும்போது உள்ளே அந்த மில்க் சாக்லேட் வந்து உள்ளே போயிருக்கும் போல். அது வந்து அப்படியே மெல்ட்டிங் கன்சிஸ்டன்சியில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. லாவா கேக்குக்கு ஒரு 50% கம்மியாக இருந்துச்சுன்னு வைங்களேன். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. உங்களுக்கும் இந்த மாதிரியெல்லாம் டெம்ப்டிங்காக ப்ரௌனி பிளாண்டீஸ் அல்லது லாவா கேக்கு அல்லது வந்துட்டு எதுனாலுமே உங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.